நீங்க YouTubeக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், YouTubeலயே போய் எப்படி கட் பண்றது? அதாவது தேவையில்லாத பார்ட்ஸு மியூட் பண்றது, பிளாங்க்கா இருக்கிற இடத்தெல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த வீடியோவ எடிட் பண்ணி, எடிட்டர் வியூல வந்தா, இங்க வந்து நமக்கு ஆடியோ வேவ் தெரியும். இங்க ஆடியோ வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு, எங்கெல்லாம் வந்து நான் பேசாம பிளாங்க்கா இருக்கேன் அப்படின்னு. அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம ஃபர்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நியூ கட்டுன்னு குடுத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வந்துரும். எண்ட் பாயிண்ட்டை நம்ம ட்ராக் பண்ணி அந்த வேவ் முடியிற இடம் எங்கே வந்து அந்த வேவ் அடுத்தது ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே தான் நான் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அந்த இடம் வரைக்கும் கொடுத்துட்டு கட் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த இடம் வந்து ஆட் ஆகிடும். இப்போ அடுத்த இடம் நான் பண்ண போகிறேன். இங்கே நான் எதுவுமே பேசலை, ஏன்னா ஆடியோ வேவ் வந்து பிளாங்காக இருக்குது. ஆடியோ இருந்ததுன்னா இந்த மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்திருக்கும் இல்லையா, அது வந்து இல்லை. இந்த மாதிரி ஒரு ஒரு இடமா நீங்கள் செலக்ட் பண்ணி நியூ கட்டுன்னு கொடுத்து கரெக்டான ஆடியோ முடிகிற இடம் வரைக்கும் வச்சு நீங்கள் வந்து ஆட் பண்ணி உங்களுடைய கட்ஸை முடிச்சிடலாம். முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகும். யூடியூப் வந்து எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி உங்களுடைய கட்டெல்லாம் எடுத்துட்டு உங்களுடைய வீடியோவை திருப்பி ரெடி பண்ணி வச்சிடும். நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கட் இல்லாத எங்கெங்கெல்லாம் பிளாங்காக இருக்கோ அந்த இடம் ஃபுல்லாக கட் இல்லாத வீடியோ வந்துடும். இது யூஸ்வலாக வந்து கைன் மாஸ்டர் இல்லை வேறு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆனால் சில சமயம் வந்து நான் அப்லோட் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் அதை பார்ப்பேன். இந்தமாரி ஆஹா கட்டு நிறையா இடம் வந்து பிளாங்காக இருக்குது. என்ன பிரச்சனை ஆகும்னா, இந்த வீடியோவோட லென்த் வந்து இங்கே பாருங்கள் 1.5 செகண்ட்ஸ் வந்துடுச்சு. 1 மினிட் இருந்தால் தான் எனக்கு வந்து ஷார்ட்ஸாக அலோவ் பண்ணும். 1 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அது வந்து ஃபுல் வீடியோவாக எடுத்துரும். அந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணணும். நான் இந்த ஒரிஜினல் கிளிப்பை வேறு டெலீட் பண்ணிட்டேன் ஃபோன்லேருந்து. அதனால் இங்கே வந்து நான் இந்த மாதிரி கட் கொடுத்து திருப்பி ஃபைனல் இடத்துல இங்கே ஒரு கட் கொடுத்து நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா பிளாங்க்லாம் ரிமூவ் ஆகிட்டு நமக்கு ஃபைனல் அவுட்புட் ரெடி ஆகிடும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இட் மே டேக்ஸ் ஃபியூ ஹவர்ஸ் ஃபார் யுவர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா புது வெர்ஷன் நமக்கு கிடச்சிடும்.